வணக்கம். சினி சினி மினிமினி. ரஜினிகாந்த் நடித்த முதல் திரைப்படம் அபூர்வ ராகங்கள். இந்த திரைப்படம் 1975ஆம் ஆண்டு திரைக்கு வந்தது. இந்த திரைப்படத்தை இயக்கியவர் இயக்குனர் சிகரம் கே. பாலச்சந்தர். ரஜினிகாந்த் அந்த திரைப்படத்தில் நுழைந்து எந்த அளவிற்கு இன்று வரை பேசப்பட்டு கொண்டிருக்கிறார் என்பது நமக்கு நன்கு தெரியும். கமலஹாசன் கதாநாயகனாக நடிக்க ஸ்ரீவித்யா கதாநாயகியாக நடித்த திரைப்படம். அந்த திரைப்படத்தினுடைய பாதிக்கு பிறகு திடீரென சிறிதும் எதிர்பாராமல் ரஜினிகாந்த் ஏற்று நடிக்கக்கூடிய கதாபாத்திரம் படத்திற்குள் நுழையும் போது நமக்கு எப்படிப்பட்ட அதிர்ச்சி உண்டானது என்பதை அனுபவபூர்வமாக நாம் உணர்ந்திருக்கிறோம். கமலஹாசனும் ஸ்ரீவித்யாவும் ஒருவரை ஒருவர் காதலித்து வாழ்க்கையில் ஒன்று சேரலாம் என்று முடிவெடுத்து இணையக்கூடிய தருணத்தில் ஒரு வீட்டின் கதவை திறந்து கொண்டு ரஜினிகாந்த் வருவார். அவர் கேட்கக்கூடிய கேள்வி என்ன? பைரவி வீடு இதானா என்று அவர் கேட்பார். பைரவி கதாபாத்திரத்தில் நடித்திருப்பவர் ஸ்ரீவித்யா. ஸ்ரீவித்யாவை தேடி வந்திருக்கக்கூடிய அந்த கதாபாத்திரம் ஸ்ரீவித்யாவின் கணவனாக இருந்தவன். எப்படிப்பட்ட அதிர்ச்சி கமலஹாசனுக்கு உண்டாகும், ஸ்ரீவித்யாவுக்கு உண்டாகும், படத்தை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நமக்கு உண்டாகும் என்பதை இன்றைய தலைமுறையினரே யோசித்து பாருங்கள். அந்த அளவிற்கு மாறுபட்ட ஒரு கதாபாத்திரத்தை பாலச்சந்தர் படைத்திருந்தார். அப்படிப்பட்ட வித்தியாசமான படத்தை பார்த்து கொண்டிருந்தவர்களை ஆச்சரியத்தின் விளிம்பிற்கே கொண்டு செல்லக்கூடிய கதாபாத்திரத்தில் ரஜினிகாந்த் அந்த திரைப்படத்தில் நடித்திருந்தார். அந்த திரைப்படத்தில் அந்த கதாபாத்திரத்தில் நடித்ததன் மூலம் ரஜினிகாந்த் என்ற நடிகர் மூளை முடுக்கெல்லாம் பேசப்பட்டார். அவர் அந்த வீட்டின் கதவை திறந்து உள்ளே வந்திருக்கலாம். ஆனால் அவர் தமிழ் பட உலகம் என்ற கதவை திறந்து கொண்டு பட உலகிற்குள் தன்னுடைய காலடிகளை ஆழமாக பதித்தார் என்பதுதான் உண்மை. இதில் ஆச்சரியப்படக்கூடிய இன்னொரு சம்பவம் இருக்கிறது. கேரளத்தில் திரைக்கு வந்த மலையாள திரைப்படம் மஞ்சள் விரிஞ்ச பூக்கள். இந்த திரைப்படம் 1980ஆம் ஆண்டு திரைக்கு வந்து 100 நாட்கள் ஓடி மிகப்பெரிய சாதனையை கேரளத்தில் புரிந்தது. ஒரு தலை ராகம் சங்கர் கதாநாயகனாக அந்த திரைப்படத்தில் நடித்தார். அவருக்கு ஜோடியாக படத்தில் நடித்திருந்தவர் பூர்ணிமா ஜெயராம். இப்போது பாக்யராஜின் மனைவியாக இருக்கக்கூடிய பூர்ணிமா பாக்யராஜ். இவருடைய பெயர்தான் பூர்ணிமா ஜெயராம். அவர் நடித்த முதல் மலையாள திரைப்படம் மஞ்சள் விரிஞ்ச பூக்கள். அந்த திரைப்படத்தை இயக்கியவர் ஃபாசில். ஃபாசில் இயக்கிய முதல் திரைப்படம் மஞ்சள் விரிஞ்ச பூக்கள். அந்த திரைப்படத்திற்கு ஒளிப்பதிவு செய்தவர் மிகச்சிறந்த ஒளிப்பதிவாளரான அசோக் குமார். அந்த திரைப்படத்தை அங்கு தயாரித்தவர் நவோதயா அப்பச்சன். அந்த திரைப்படம் பெரிய அளவில் மக்களால் பேசப்பட்டது. இதில் குறிப்பிட்டு கூறக்கூடிய விஷயம் என்னவென்றால், படத்தினுடைய ஆரம்ப காட்சியிலிருந்து ஒரு தலை ராகம் சங்கரும் பூர்ணிமாவும் ஒருவரை ஒருவர் பிரிந்து இருக்க முடியாது என்ற அளவிற்கு தங்களுடைய ஆழமான காதலை வெளிப்படுத்தி அந்த காதல் பறவைகள் சந்தோஷ வெள்ளத்தில் மிதந்து கொண்டிருப்பார்கள். படத்தினுடைய பாதி கடந்து சென்ற பிறகு ஒரு கதாபாத்திரம் படத்தினுடைய கதைக்குள் நுழையும். அந்த கதாபாத்திரத்தை ஏற்று நடித்தவர் மோகன்லால். அந்த கதாபாத்திரம் என்ன என்று பார்த்தால் பூர்ணிமாவின் கணவராக இருந்த கதாபாத்திரம் அது. எப்படிப்பட்ட அதிர்ச்சி படத்தை பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு உண்டாகும் என்பதை நீங்களே யோசித்து பாருங்கள். ஸ்ரீவித்யாவும் கமலஹாசனும் ஒருவரை ஒருவர் காதலித்து கொண்டிருக்கும் போது எப்படி பைரவி கதாபாத்திரத்தில் நடிக்கக்கூடிய ஸ்ரீவித்யாவின் கணவர் என்று கூறிக்கொண்டு ரஜினிகாந்த் புயலென நுழைந்து மிகப்பெரிய அதிர்ச்சியை அபூர்வ ராகங்கள் திரைப்படத்தில் உண்டாக்கினாரோ, அப்படிப்பட்ட அதிர்ச்சியைத்தான் மஞ்சள் விரிஞ்ச பூக்கள் திரைப்படத்தில் மோகன்லால் உண்டாக்கினார்.
ஷங்கரும் பூர்ணிமாவும் ஒருவரோடு ஒருவர் ஆழமாக இரண்டர கலந்து காதலித்து கொண்டு இருவரும் வாழ்க்கையில் ஒன்று சேரலாம் என்ற தீர்மானத்தை எடுத்து செயல்பட்டு கொண்டிருக்கும்போது புயலென நுழைகிறார் மோகன்லால். பூர்ணிமாவின் கணவர் தான் என்பதை அவர் கூறும்போது எப்படிப்பட்ட அதிர்ச்சி ஷங்கருக்கு உண்டாகும், பூர்ணிமாவிற்கு உண்டாகும், படத்தை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கு உண்டாகும் என்பதை நீங்களே யோசித்து பாருங்கள். தமிழ் பட உலகின் சூப்பர் ஸ்டாரான ரஜினிகாந்த் எப்படிப்பட்ட கதாபாத்திரத்தின் மூலமாக அபூர்வ ராகங்கள் திரைப்படத்தில் நுழைந்தாரோ அப்படிப்பட்ட கதாபாத்திரத்தில்தான் மண்ணில் விரிஞ்ச பூக்கள் படத்தின் மூலம் மோகன்லாலும் நுழைந்திருக்கிறார். தமிழகத்தின் சூப்பர் ஸ்டாரும் மலையாள சூப்பர் ஸ்டாரும் ஒரே வகையான கதாபாத்திரங்களை ஏற்று உள்ளே நுழைந்து தங்களுடைய ஆழமான நடிப்பு திறமையை பதித்திருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. இது மிகவும் வினோதமான ஒரு விஷயம். ஒரே வகையான கதாபாத்திரத்தின் மூலமாகவா இவர்கள் இருவரும் பட உலகிற்குள் நுழைந்திருக்கிறார்கள் என்பதை நினைக்கும்போது, இதை ஆங்கிலத்தில் கூறுவதாக இருந்தால் குவைட் கோயின்சிடன்ஸ் என்று கூறுகிறார்கள் அல்லவா, அப்படித்தான் நாம் கூற வேண்டியது இருக்கிறது. எனினும் ஒரே வகையான கதாபாத்திரத்திற்குள் நுழைந்து இருவரும் இத்தனை வருடங்களுக்கு பிறகும் தங்களுடைய ஆழமான நடிப்பு திறமையை வெளிப்படுத்தி மக்களுடைய உள்ளங்களில் நிரந்தரமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நினைக்கும்போது நமக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி உண்டாகிறது என்பதுதான் உண்மை. ரஜினிகாந்த் பட உலகில் நுழைந்து 50 வருடங்கள் ஆகிவிட்டன. இந்த தருணத்தில் ரஜினிகாந்துடன் மோகன்லாலையும் இணைத்து சிந்தித்து பார்க்கும்போது நமக்கு அளவற்ற மகிழ்ச்சி உண்டாவதில் ஆச்சரியப்பட என்ன இருக்கிறது?